Hi friends, welcome to Nithu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி புளிப்பு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன். இப்போ இத நம்ம கரைச்சிக்கலாம். இது மாதிரி நாறு, கொட்டை இதெல்லாம் இருந்தா எடுத்துருங்க. இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இத அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 100 கிராம் புளிக்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். தூசி துரும்பு எதுனா இருக்கும், அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா புளி விழுத சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரட்டும். மேலே தெளிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கவரில் வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். புளிப்பு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.